போதைப்பொருள் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் தம்பி சலீம் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். இன்று ஜாஃபர் சாதிக்கின் தம்பி சலீம் இரண்டாவது நாளாக விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். விசாரணையில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டது? வணக்கம். வெளிநாடுகளுக்கு 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்த வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். அவருடன் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த வழக்கானது முதல் கட்டமாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன் அடிப்படையில் தான் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கானது இந்த போதைப் பொருள் சம்பாதித்த பணத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக கூறி அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி ஆமினாவிடம் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் விசாரணை நடத்தினர். நேற்று ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் அடிப்படையில் நேற்று காலை 11 மணி அளவில் சலீம் அமலாக்கத்துறை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விசாரணையானது. அதன் பின்பு சில ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டதாக தெரிகிறது. அதனை இன்று அளிக்க வந்திருப்பதாகவும் அவரிடம் மேலும் சில விசாரணை நடத்த இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணையானது தற்போது 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. சலீமிடம் அவரது வழக்கறிஞரும் தற்போது வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சில கேள்விகள் வீடியோ பதிவாகவும் செய்யப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.